வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜெயலலிதா பரிசு பொருள் வழக்கில் ஜனவரி மாதம் இறுதி விசாரணை. சிபிஐ வழக்கில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. நீதிபதியை தொடர்ந்து மூத்த வக்கீல் மீதும் பாலியல் புகார். நீதித்துறையில் அதிர்ச்சி. வங்கக்கடலில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம். கடலூர் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை கூண்டு. விரிவான செய்திகள். ஜெயலலிதா மீதான பரிசு பொருள் வழக்கில் இறுதி விசாரணை ஜனவரி மாதம் நடக்கும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. 1992 ஆண்டில் தமிழக முதல்வராக இருந்தபோது ஜெயலலிதா தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அப்போது பிறந்த நாள் பரிசாக வந்த 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 89 வரைவு காசோலைகளை தனது வங்கிக் கணக்கில் சேர்த்துக் கொண்டதாகவும், அதேபோல வெளிநாட்டிலிருந்து வந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டாலர்களையும் தனது கணக்கில் சேர்த்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி முடித்து நீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீது குற்றப்பத்திரிகையையும் தாக்கல் செய்தது. இந்நிலையில் 2011 ஆண்டு செப்டம்பர் 30 அன்று ஜெயலலிதா மீதான பரிசு பொருள் வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ அப்பீல் மீது பதில் மனு தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என ஜெயலலிதா சார்பில் கோரப்பட்டது. ஆனால் கூடுதல் அவகாசம் அளித்தால் வழக்கு விசாரணையில் தாமதம் ஏற்படும் என்று சிபிஐ தரப்பு வக்கீல் வாதிட்டார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பரிசு பொருள் வழக்கின் இறுதி விசாரணையை ஜனவரி மாதம் எடுத்துக் கொள்வதாக அறிவித்தனர். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மீது அடுத்தடுத்து 2 இளம்பெண் வக்கீல்கள் பலாத்கார புகார் கூறியதை தொடர்ந்து 3வது பெண் வக்கீல் ஒருவர் மூத்த வக்கீல் மீது பாலியல் புகாரை தெரிவித்திருப்பது நீதித்துறையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஸ்டெல்லா ஜேம்ஸ் என்ற இளம்பெண் வக்கீல் கடந்த ஆண்டு சட்டப்படிப்பு படித்த போது உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரிடம் பயிற்சி பெற்றதாகவும், அப்போது அந்த நீதிபதி தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாகவும் 2 வாரங்களுக்கு முன் அம்பலப்படுத்தினார். தற்போது ஓய்வு பெற்றுவிட்ட அந்த நீதிபதி தன்னை போல மேலும் 2 மாணவிகளையும் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியதாகவும் ஸ்டெல்லா ஜேம்ஸ் கூறினார். இச்சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியதை தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்த உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை தலைமை நீதிபதி சதாசிவம் அமைத்தார். ஸ்டெல்லா ஜேம்ஸை தொடர்ந்து மேலும் ஒரு பெண் வக்கீலும் தன்னை நீதிபதி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக கூறினார். தற்போது 3வதாக உச்சநீதிமன்ற பெண் வக்கீல் மிஹிரா சூத் பாலியல் குற்றச்சாட்டை கிளப்பியுள்ளார். இம்முறை புகாரில் சிக்கி இருப்பது ஒரு மூத்த வக்கீல். ஆனால் அவர் பெயரை மிஹிரா சூத் வெளியிடவில்லை. தன் தந்தை வயதை ஒத்த அந்த மூத்த வக்கீல் தன்னை உடலளவில் செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்காத போதும் செக்ஸ் இமெயில்கள், செக்ஸ் எஸ்எம்எஸ்களை அனுப்புவார் என்றும், நேரம் கெட்ட வேளைகளில் போன் செய்து தொந்தரவு தருவார் என்றும் லீகலி இந்தியா எனும் வெப்சைட் பிளாக்கில் மிஹிரா எழுதியுள்ளார். மூத்த வக்கீலுக்காக பணிபுரிவதை நிறுத்திய பிறகும் இந்த தொல்லை நீண்ட காலமாக தொடர்ந்ததாகவும் மிஹிரா சூத் கூறியிருக்கிறார். கொலம்பியா சட்டக்கல்லூரியில் தற்போது சட்ட மேல் படிப்பு படித்து வரும் மிஹிரா சூத் செக்ஸ் தொந்தரவுகள் வக்கீல் தொழிலில் சகஜமாகிவிட்டதாகவும், வக்கீல் ஸ்டெல்லா ஜேம்ஸ் செக்ஸ் புகாரை கூறிய பிறகே தனக்கும் தைரியம் வந்ததாகவும் கூறினார். சம்பந்தப்பட்ட மூத்த வக்கீல் மீது தான் வழக்கு தொடரப்போவதில்லை என்றும், இதே போன்ற செக்ஸ் தொல்லைகளுக்கு ஆளாகும் பெண்களுக்காக வாதாடப் போவதாகவும் வக்கீல் மிஹிரா சூத் தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் அடுத்தடுத்து கிளம்பியுள்ள செக்ஸ் புகார்கள் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் புதுச்சேரி மற்றும் கடலூரில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த வாரம் நாகை அருகே கரையை கடந்தபோது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர் கனமழை பெய்தது. அந்த தாழ்வு மண்டலம் வலுக்குன்றிய நிலையில் லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டது. இந்நிலையில் தற்போது மற்றொரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயல் சின்னமாக மாறி வருகிறது என்றும், இந்நிலை தமிழகத்தை நெருங்கி வருவதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கடல் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் கடலூரில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு பலத்த பாதுகாப்புக்கிடையே விறுவிறுப்பாக நடந்தது. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் மிகுந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல் கட்ட சட்டசபை தேர்தல் நவம்பர் 11 நடந்தது. மாவோயிஸ்ட் கட்டுப்பாட்டில் உள்ள 18 தொகுதிகளில் நடந்த முதல் கட்ட தேர்தலில் 76% ஓட்டுகள் பதிவாயின. எஞ்சிய 72 சட்டசபை தொகுதிகளில் செவ்வாயன்று 2ஆம் கட்ட தேர்தல் நடந்தது.
19 மாவட்டங்களில் பரவியுள்ள 72 தொகுதிகளிலும் காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. சத்தீஸ்கர் கவர்னர் சேகர் தத் ராய்ப்பூரில் ஓட்டு போட்டார். ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சபாநாயகர் தரம்லால் கௌஷிக், 9 அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ரவீந்திர சௌபே, முன்னாள் முதல்வர் அஜித் ஜோகியின் மனைவி ரேணு ஜோகி என காங்கிரசின் பல முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட 843 வேட்பாளர்கள் இத்தேர்தலில் களமிறங்கி உள்ளனர். மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தல் காரணமாக 1 லட்சத்துக்கும் அதிகமான துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனால் பெரிய அளவில் எந்த அசம்பாவித சம்பவமும் நடக்கவில்லை. ராமன் சிங் தலைமையில் களமிறங்கியுள்ள பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சியை பிடிக்குமா என்பது டிசம்பர் 8ஆம் தேதி நடக்கும் ஓட்டு எண்ணிக்கையில் தெரியவரும். தலைமறைவு குற்றவாளிகளை பிடிக்க உதவிய 238 போலீசாருக்கு 2,53 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசை முதல்வர் ஜெயலலிதா வழங்கியுள்ளார். பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் ஆகியோரை புத்தூரில் கைது செய்யும் நடவடிக்கையில் திறம்பட செயல்பட்ட 238 போலீசாருக்கு கடந்த அக்டோபரில் முதல்வர் ஜெயலலிதா ரொக்க பரிசை அறிவித்திருந்தார். போலீசார் அனைவருக்கும் சென்னை தலைமைச் செயலகத்தில் செவ்வாயன்று ரொக்க பரிசுகளை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். மொத்தம் 2,53 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. பரிசு பெற்ற போலீசார் முதல்வர் ஜெயலலிதாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள திருப்பூர் போலீஸ் கமிஷனரகத்தை முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன், டிஜிபி ராமானுஜம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் இந்திராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்ற சிறப்பை பெற்ற மறைந்த இந்திராவின் 96வது பிறந்த நாள் செவ்வாயன்று நாடு முழுக்க தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்பட்டது. டெல்லி யமுனை ஆற்றங்கரையில் உள்ள இந்திரா நினைவிடமான சக்தி ஸ்தலத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், மத்திய அமைச்சர்கள் சுஷில் குமார் ஷிண்டே, சல்மான் குர்ஷித், குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் பல முக்கிய தலைவர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்திரா நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சக்தி ஸ்தலத்தில் இந்திரா ஆற்றிய உரை ஒளிபரப்பானது. மூவண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டதோடு தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. தமிழக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக முதல்வர் ஜெயலலிதா இந்திரா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். ஆகியவற்றை காக்கவும் வலுப்படுத்தவும் என்னை அர்ப்பணித்து செயல்படுவேன் என்று மனமாற உறுதி கூறுகிறேன். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் குமரி அனந்தன், பூவராகவன் உள்ளிட்ட காங்கிரசார் இந்திரா உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி செல்ல முயன்ற வணிகர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினர் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க கூடாது, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இதற்காக செவ்வாயன்று கிண்டி ராஜ்பவன் நோக்கி பேரணி செல்வதற்காக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அப்போது பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா, இதன் விளைவு தேர்தலில் எதிரொலிக்கும் என்றார். இன்று நடைபெறுகின்ற கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி சில்லறை வணிகத்தில் மத்திய அரசு அனுமதித்ததை கண்டித்தும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் உணவு தொழிலை ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய சட்டமான உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டத்தை எந்த நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் மத்திய அரசை இந்த போராட்டம் கடுமையாக எச்சரிக்கையோடு கேட்டுக் கொள்கிறது. தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தலிலே அதனுடைய எதிரொலிப்பு என்ன என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம். இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மத்திய அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கிருந்து தமிழக கவர்னரிடம் மனு கொடுப்பதற்காக பேரணி செல்ல முயன்ற வணிகர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். சில மணி நேரத்துக்கு பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். தங்களது கோரிக்கைகளை மின்னஞ்சல் மூலம் கவர்னர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்த வணிகர்கள் வியாழக்கிழமை அன்று வணிகர் சங்கங்களின் பிரதிநிதிகள் சார்பில் கவர்னரிடம் நேரடியாக மனு அளிக்க உள்ளனர். உரிய ஆவணம் இல்லாமல் ஓசூரிலிருந்து திண்டுக்கல்லுக்கு கொண்டு செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாயை ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
ஏற்காடு இடைத்தேர்தலை முன்னிட்டு அங்கு பணப்பட்டுவாடா சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் 32 இடங்களுக்கு மேல் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பறக்கும் படை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கருப்பூர் அருகே உள்ள அரபிக் கல்லூரி சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதனையிட்ட போது அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 4 லட்சம் ரூபாய் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து காரில் இருந்த ஸ்டாலின் என்பவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பூ வியாபாரி மகேந்திரனிடம் பணியாற்றி வருவதாகவும் ஒசூரில் உள்ள பூ வியாபாரியிடம் இருந்து பணம் பெற்று செல்வதாக ஸ்டாலின் தெரிவித்தார். இதனிடையே கைப்பற்றப்பட்ட பணம் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் பணம் உரிமையாளரிடம் திருப்பிக் கொடுக்கப்படும் என்று தேர்தல் அலுவலர் சபாபதி கூறினார். இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் புதன்கிழமை அன்று வேட்பாளர் இறுதிப்பட்டியல் அறிவிக்கப்படும் என்றும் சபாபதி தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 2 யானை தந்தங்களை போலீசார் பறிமுதல் செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சவேலாம்பட்டி பகுதியில் போலீசார் வாகன சோதனை நடத்தினர். அப்போது அங்கு வந்த காரை மறைத்து காரில் இருந்தவர்களிடம் ஆவணங்களை கேட்டனர். ஆனால் காரிலிருந்து 5 பேரும் ஆவணங்களை கொடுக்காமல் போலீசாரிடம் இருந்து தப்பி ஓடினர். பின்னர் போலீசார் காரை சோதனை செய்த போது அதில் 2 யானை தந்தங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய 5 பேரையும் தேடி வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட தந்தங்கள் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலானது என்றும் இந்த தந்தங்கள் கேரளாவிற்கு கடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர். கால்நடைகளுக்கு கோமாரி நோய் பரவி வருவதால் பொள்ளாச்சி மாட்டுச் சந்தைக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வாரம் 2 முறை செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மாட்டுச் சந்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சந்தையில் கர்நாடகா, ஆந்திரா உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் வந்து மாடுகளை வாங்கிச் செல்வர். இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள பருவமழை மாற்றத்தால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் பரவி வருகிறது. இந்நோய் கோவை மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளுக்கு பரவாமல் இருப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பொள்ளாச்சியில் இயங்கி வரும் மாட்டு சந்தைக்கு மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் மாட்டு சந்தை வெறிச்சோடியது. மாட்டு சந்தை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் நம்ம அனிமல் ஹஸ்பண்டரி ஏடி சொன்ன மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் எவ்ரி 15 days at the village level at the dispensary all VAOs BDO and பஞ்சாயத் பிரசிடென்ட் இது ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது, எப்படி ரிவ்யூ, எப்படி ஃபாலோ அப் நம்ம பண்ணிக்கிறோம். அப்புறம் இது ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இது எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அதை பார்த்துக்கிறோம். இதற்காக பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடைத்துறை சார்பில் சிறப்பு கூட்டம் நடந்தது. அதில் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கோமாரி நோய் பரவாமல் தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று 1 சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 23,208 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,901 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 48 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,595 ரூபாயாக இருந்தது. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு சுவாமி மற்றும் அம்பாள் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. அன்றைய தினம் கோவிலில் அதிகாலை பரணி தீபமும் மாலை மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட்டது. இந்த மகா தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியும். சுழற்சி முறையில் கோவில் பணியாளர்கள் மலை மீது முகாமிட்டு தீபம் ஏற்றும் பணியை செய்து வருகின்றனர். இதனிடையே தீப திருவிழா முடிந்ததும் அண்ணாமலையார் கிரிவலம் செல்வது வழக்கம். அதன்படி செவ்வாய்க்கிழமை அன்று சுவாமி அம்பாளுடன் எழுந்தருளி கிரிவலம் வந்தார். கோவிலில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரமுள்ள கிரிவல பாதை முழுவதும் அண்ணாமலையார் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அண்ணாமலையார் கிரிவல நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.